Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-timirandasya Jnana-jana-salakaya Chakshurunmilitamena Tasmai Shri-Gurave Namaha. Mokam karoti vacharam bhangam langayate giri Yat-kripatamaham vande Shri-Gurum dinadharanam Paramanandam Ji-chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna-pristaya Bhutale Srimade Bhaktivedanta Swamini Namini Namaste Saraswati Gauravani Prajanini Nirvishesha Shunyavadi Vashyadadeshadhanini Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Bhajani Gauravatta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamudram ki इस वाइंग्रे से श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की निताय गौर अभिमान दे हरे कृष्णा. 5:22 प्रभु कार्तिक ब्रह्मणी தான் படிக்கணும். ஏஹி சம்பர்ஷஜா போஹா ஏஹி சம்பர்ஷஜா சம்பர்ஷஜா போகா சம்பர்ஷஜா போகா दुःखयोनय एवधे दुःखयोनय एवधे आद्यन्तवन्त कौन्तेय आद्यन्तवन्त कौन्तेय न तेषु रमते बुधा न तेषु रमते बुधा. படிங்க பிரபு. ஏஹி சம் இல்ல அந்த அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் படிங்க போறோம். ட்ரான்ஸ்லேஷன் ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. பொருளுரை. பௌத்திக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌத்திக புலன் இன்பங்கள் தற்காலிகமானதாகும். ஏனெனில் உடலே தற்காலிகமானதுதானே. முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்ற எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினை நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதிராம பதேனாசு பரம் பிரம்மா விதியதே. யோகிகள் பூரண உண்மையிடம் இருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரம பூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராம என்றும் அறியப்படுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் பின்வருமாறு கூறப்படுகின்றது. நாயம் தேக தேக வாஜாம் நிருலகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயேன சித்தம் சுத்தே தஸ்மாத் பிரம்மசூக்கியம் தோனந்தம். படிக்கிறோம். எனதன்பு மகன்களே, புலன் இன்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இம்மனித பிறவியில் இல்லை. மலத்தை உண்ணும் பன்றிக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கதுதானே செய்கின்றது. மாறாக இவ்வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்களது நிலையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீகங்களும் பௌத்திக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலன் இன்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவிற்கு ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் சூழப்படுவான். So, intelligent person does not take part in the source of misery, which are due to contact the material senses. O son of Kunti, such pleasures have a beginning and an end, and so the wise man does not delight in them. So, பௌதிக பொருள்களால் நமக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அதுக்கு என்னதான் கிடைக்கும்? நமக்கு
நமக்கு வந்து அதில் துன்பம் தான் வரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம நிறைய விதமாக நமக்கு பௌதிகங்களில் சுகம் கிடைக்கிது. கண்கள் பார்க்கறது, காது கேட்கறது, தொடு உணர்ச்சி, அப்புறம் நல்லா சுவையாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயமா நமக்கு பொருளுணர்ச்சி அடைய முடியும். ஓகே, அதனால என்னன்னா பாடியே வந்து பௌதிகமாக இருக்கிறதுனால அது பின்னாலேயே தான் இந்த புலன்கள்லாம் போகும். அது எப்படி அனுபவிக்கலாம்னு சொல்லி தான் போகும். ஆனால் இது வைஸ்மேன் எப்படி இருப்பாங்களாம், இந்த மாதிரி உள்ள ப்ளஸஸ்க்கு எண்ட் இருக்கு, கடைசியில் வந்து ஏமாற்றத்தெல்லாம் முடியும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் உஷாராயிடுவான். ஓகே, உஷாராக என்ன செய்ய நிறைய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. இல்லை, ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படின்னா சொன்னோடனே புரிஞ்சுப்பான். ஓகே, அவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பான். சொன்னாலும் சில பேர் பட்டாதான் புரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பட்டு தெரிஞ்சுப்பான். அது கிரகஸ்தாலி. பட்டாலும் தெரியாது சில பேருக்கு, சூடு வாங்கினாலும் சொல்ற இருக்காது வாங்கினதுமே. அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஓகே, இவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிரகமேதி, கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ முன்னோர்கள்லாம் உண்மையான முன்னோர்கள் இப்படி இல்லை. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி கிரகமேதியாக இருக்காங்க. இந்த என்ஜாய்மெண்ட் தான் லைஃப்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. அதனால ஒரு பக்தர் ஒரு சபைக்குள்ளே போகும்போது கூட கூச்சமாக இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் அங்கே ஹரே கிருஷ்ணா சொல்லலாமா கூடாது, நாமங்கள் போடலாமா வேணாமா, கண்டி மாலை போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு பக்தர் நல்லா சின்ன பிள்ளைங்க ட்ரைன் பண்ணோம், அவர் பக்தர் ஆகிட்டார். சைக்கிளில் போகிறார், ஒரு இல்லை 12th படிக்கிறான்னு வச்சுப்போமே, காலேஜ் போகலைன்னா. அப்போயே அந்த பையன் ஃபீல் பண்ணுறார், நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார். சின்ன வயசு வரையும் நல்லா ட்ரெயின் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது வந்துடுச்சு. இது காலேஜ் பசங்க ரொம்ப மோசம். ஹரே கிருஷ்ணா சொன்னால் என்ன நினைப்பாங்க, வேலைக்கு போனால் அதை விட. ஏன்னா இந்த பௌதிக சுகத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய சுகம் என்ன ஆகும், நம்மளை இந்த சொசைட்டி ஏற்றுக்குமா, இந்த மாதிரி சொசைட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு சொசைட்டி. இதில் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு துன்பத்துக்கு தான் வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அவங்க ஏற்றுக்கிறது. அதனால மேக்ஸிமம் ஒருத்தங்க கிரக மீதியாக தான் இருப்பான். அதனால ஒருத்தருடைய லைஃப், பக்தருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதிர்நீச்சல் போடுறது தான். ஓகே, ஏன்னா நம்ம இஸ்கானில் என்ன சொல்லித்தரோம், நம்ம வந்து தாழ்மையாக இருக்கணும்னு சொல்கிறோம். வெளியில் என்ன சொல்கிறாங்க, நிமிர்ந்த தலையோடு இருக்கணும்ன்றாங்க. ஸோ நம்ம இஸ்கானில் வந்து நம்ம பொறுமையாக போகணும்னு சொல்கிறோம். வெளியிலேருந்து வர்றவங்க எப்படி இருக்காங்க, டாமினேட் பண்ணுற கேரக்டராக இருக்காங்க. ஓகே, அதனால இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கனால நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த பக்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை இல்லையா. அதனால என்ன பண்ணோம் நம்ம, இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் ஃபினான்ஸ் என்ற ரிஷபதி என்ன சொல்றாரு, இது வந்து ஃபினான்ஸ். இந்த வாழ்க்கையை வந்து நம்ம சுத்தத்துக்காக ஏற்றுக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆஸ்டெரிட்டி இது ஆக்சுவலாக. அதனால அவங்க பசங்களை பார்த்து சொல்றாரு ரிஷபதி, நாயம் தேகமாஜான்னுள்ளக்கே, நீங்கள் உடலை எடுத்துட்டீங்க, இதில் என்ன பண்ணோம், கஷ்டான் கருணா காமான் அருகதே வித்புஜாமி தபோ திவ்யம் புத்திரகாயின சித்தம். இதை வந்து நீங்கள் தபஸ்யா பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடணும், அதுதான் நல்லது. அதுதான் இந்த மனித வாழ்க்கையுடைய நோக்கம். ஏன்னா இந்த மனித வாழ்க்கையோட மிருக வாழ்க்கையை கம்பேர் பண்ணோம்னா மிருகங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, ரூல்ஸ் ஏதாவது இருக்கா, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இப்படி தான் ரூல்ஸ் இருக்குன்றது இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் போடணுமா, அவங்க ஒன்றுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அன்ரெஸ்ட்ரிக்டட் என்ஜாய்மெண்ட். அப்படியே மரங்கள், அப்படியே விலங்குகள், அதுக்காக பாண்டி வந்து மனிதர்களை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் எல்லாமே. ஓகே, ஆக்சுவலாக இப்போ உள்ளதையே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த துவாபரைகள்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு இல்லையா. அதுதான் கரெக்டான ஒழுக்கமான ஒரு சிவிலைசேஷன். இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை எதுக்குன்னா பியூரிஃபிகேஷனுக்காக வாழணும். ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் வாழ்ந்தா என்ன ஆகும்னா அவங்களுடைய வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை என்ன ஆகிடும், லோயர் ஸ்பீசிஸில் போய் முடிஞ்சிடும். அதாவது மிருக வாழ்க்கை இல்லைன்னா மரங்களாக ஆயிடுவாங்க. ஓகே, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி எப்படி செயல் பண்ணுறோமோ, என்ஜாய் பண்ணுற மென்டாலிட்டி பண்ணிட்டோம்னா அப்போ வந்து நம்ம நிச்சயமாக அதுக்குரிய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டி வரும். ஓகே, அடுத்த 23 ஹாசினி தான் படிக்கணும். 23 23 23 தெரியுமா உனக்கு? படி. இல்லை 20 எதை படிக்கிறேன்? 5.23
இதுதான் சொல்ல 5th சாப்டர் 2 சாப்டர் செகண்ட் சாப்டர் வச்சிருக்க 9 of synthesis 5.23 எடுத்துட்டியா? அது நாகாயுத வீட்டிலே இருக்காங்க. அதுல செகண்ட் சாப்டர் இருந்தது. 5.20 எடுத்துட்டியா? படிக்கணுமா அப்படி? ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு தெரியும் நினைச்சவங்க. சக்னோதி ஹைவ யாஷோதும் பிராக் சரீர விமோக்ஷன காம க்ரோதோத்பவம் வேகம் சாயுக்த சுகி நரஹ. படி. Before giving up this present body, if one is able to tolerate the urges of the material senses and check the force of desire and anger, he is well situated and is happy in this world. Purport. If one wants to make steady progress of path of self-realization, he must try to control the forces of material nature. There are forces of thought, forces of anger, forces of mind, forces of stomach, forces of genitals, and forces of tongue. One who is able to control the forces of all these different senses and the mind is called Goswami or Swami. Such Goswamis live strictly controlled lives and forego altogether the forces of senses. Material desires, when unsatiated generate anger, and thus the mind, eyes, and chest become agitated. Therefore, one must practice to control them before one gives up this body. One who can do this is understood to be self-realized and is thus happy in the state of self-realization. It is the duty of transcendentalists to try strenuously to control desire and anger. அதனால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான். இங்கே பாரு என்ன போட்டிருக்கு, ஸ்ட்ரினியஸ்லி கஷ்டப்பட்டு தான் நடக்கணும் எதையும், ஆசையும் கோபத்தையும். கோவம் ரொம்ப கஷ்டம். அந்த கோவம் தான் என்ன பார்த்துக்கோங்களேன், மனது, கண்கள், நெஞ்சு இதெல்லாம் அஜிடேட்னா தெரியல, இந்த மாதிரி படன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புரியுதா? கோவம் ஆயிடுச்சு, ஒரு கோவம் ஆயிடுச்சுன்னா ஃபுல் உடம்பும் கண்டாமினேட் அஜிடேட் ஆகின்றான். ஆனால் கோவம் வந்து கஷ்டம் தான் அடக்கிறது. இருந்தாலும் என்ன பண்ண, நம்ம இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் அடக்குனா தான் என்ன, பிஃபோர் கிவிங் இட் திஸ் பிரசன்ட் பாடி எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க பாருங்க, அதான் ஃபைனல் டெஸ்ட். இஃப் ஒன் இஸ் ஏபிள் டு டாலரேட் த அட்ஜஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் சென்சஸ் அண்ட் செக் த ஃபோர்ஸ் ஆஃப் டிசைர் அண்ட் ஆங்கர். உடலில் விடுற வரையும் நமக்கு டைம் இருக்கு. இப்போ ரொம்ப நாள் டைம்லாம் கிடையாது, எப்போ உடம்பு போகணும் யாருக்கு தெரியுமா? அதனால இது கஷ்டம், அந்த டெஸ்ட் வந்து கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நம்ம, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒன்று பார்த்தோம்ல நேற்று கிளாஸில், இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் கஷ்டமாக இருக்குது இஸ்கானில், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இவ்வளோ இஸ்கான்லேயும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம பௌதிக லோகத்தில் பண்ணுறோம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம இஸ்கானுக்கு போகணும், நம்ம பௌதிக லோகத்திலே இருந்துடலாம் இல்லையா? எதுக்காக நம்ம இஸ்கான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்படணும்? இஸ்கானுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை இருக்குது, வெளியிலையும் பிரச்சனை இருக்குது, அப்போ வெளியிலே இருந்துடலாம்ல. ஏன் இஸ்கானுக்கு போகணும்? ஒருத்தர் இருக்கார், கார்த்திக் பிரபு இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திக் பிரபு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் எல்லாரும் சொல்லணும். ஓகே, கார்த்திக் பிரபு நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? அதாவது நம்ம இஸ்கான் கோயிலுக்கு நம்ம போறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. மாதாஜி, ஒரு கேலண்டர் இஸ் ஹியர், ப்ளீஸ் யூ forgot to get it yesterday. Yes Prabhuji. Please come next week I will text. No, not next week. When you come this way, please get it. Otherwise, we will also come that way, and then we can give you. But we are not able to meet you. In the morning we come to the walking. Next week I will. Next week, okay. Thank you, Hare Krishna. We are reading 5.24. Okay. 5.24. Okay, man. கார்த்திக் பிரபு என்ன கொஸ்டின்னா, இப்போ இஸ்கானுக்குள்ளேயும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மேரேஜ்லாம் கஷ்டமா இருக்கு. சில சமயம் இஸ்கான்லேயும் சில டிவோடிஸ்லாம் சண்டை வருது. வெளியிலேயே பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கு. ஆப்வியஸ்லி வி நோ, வெளியில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கலியுகத்தில் மோசமாக தான் இருக்கு இல்லையா? அப்போ எதுக்கு இஸ்கானுக்கு வரணும்? அதான் கேள்வி.
என்ன பெனிஃபிட்ஸ் இஸ்கான் வருது? கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த புலன் இன்பங்களால வந்து வெளி உலக ஜட உலகெல்லாம் அந்த வெளி உலகத்தினால வந்து துன்பங்கள் தான் வருது பிரபு. அதனால வந்து சோ நம்ம கிருஷ்ண உணர்வுல போயிட்டு அவரு சொல்ற பாதையில நடந்து அதுபடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவரோட உலகத்துக்கு நம்ம போலாம். அதுல என்ன கேஷ்னா, நீங்க வந்து அன்னாட காட்சியில பார்க்கும்போது சில சமயம் இங்க நெகட்டிவா நடக்கும். ஓகே, நெகட்டிவா நடக்கும். பெர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடைக்கணும் கிடையாது. நிறைய இருக்கு இல்லையா, இஷ்யூ இருக்கு இல்லையா இஸ்கான்லையும். அப்ப இஸ்கான்லையும் தான் கஷ்டம் இருக்குல்ல, அப்ப வெளியிலயும் கஷ்டம் இருக்கு, இஸ்கான்லையும் கஷ்டம் இருக்கு. அப்ப எதுக்கு இஸ்கானுக்கு வரணும்? அதான் கேள்வி. இஸ்கான்ல இருக்க கஷ்டம்ன்றது வந்து நம்மள நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போறதுக்காக கஷ்டங்கள் வருது பிரபு. ஆனா வெளியில இருக்கிற வெளி உலக கஷ்டங்கள் வந்து அது மேலும் மேலும் இன்னும் கஷ்டத்தை தான் நமக்கு தள்ளுது. இந்த இது வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல பாதை. இன்னும் நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பா தரும் பிரபு. சரி, பாசிட்டிவான கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அதுதான் கேட்கறது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹாசினி நீங்க சொல்லுங்க, உன்னோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லலாம். அப்புறம் ஹரிணி, அப்புறம் சத்யாமதி ஜாயின் பண்ணாங்க. பரவாயில்ல. இப்போ இஸ்கான்ல பொதுவா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இன்னும் பியூரா இல்ல. ஆமா, கரெக்ட். அதனால மீட் ஆகும்போது சண்டை வருது. இப்போ ரெண்டு பேர் இஸ்கான்ல வராங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஈகோ வந்து ஈகோ இருக்கு, மோட்ஸ்ல இருக்கு, சண்டை போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிளாஷ் ஆகும்போது அந்த நேரத்துல வந்து தி வில் ஃபைட். ஆமா, அவுட் சைடுலயும் நடக்குது, நெகட்டிவும் இருக்கும். ஆமா, அப்ப இஸ்கானுக்கு வரணும். அப்ப அவுட் சைடுல ஜாலியா இருக்கலாம்ல. மீன்ஸ் எப்படியோ ஒரு லைஃப் தானே வாழ்ந்துட்டு போறேன், எதுக்கு நான் இஸ்கானுக்கு வரணும்? அதான் கேள்வி. இஸ்கானுக்கு நீ வர சாண்ட் பண்ண பிரபாத் புக்ஸ் படிக்க நம்ம வந்து முன்னேறிட்டு போவோம். அவுட் சைடுல இருந்தோம்னா அது அப்படியே துன்பத்திலே உழந்துட்டு பர்த் ஆஃப் அது பிரபு சொன்னாதே கரெக்ட்டா. வெரி நைஸ். ஆனா இங்க வரும்போது முன்னேறி பேக் டு ஹோம், பேக் டு காட் இந்த பிறவில அடுத்த. அதனால இஸ்கான்ல எல்லாம் பியூர் டிவோட்டின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. பியூர் டிவோட்டிஸ் இருக்காங்க, ஆனா நம்ம என்ன பண்ண முடியல, நம்ம பியூரா ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். உன்னோட கருத்து என்ன? ஏன்னா இஸ்கான் வந்து பௌதிக லோகத்தில் இருக்கனால இதுலயும் அந்த பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். We are taking anxiety by Krishna. நம்ம இஸ்கான்ல வந்தோடனே we are anyways standing and doing some trying to do something for Krishna. Krishna will take hold of our account. So even if we are at a loss, he will definitely help us. Very nice. We have a backup. Very nice. Okay. So Krishna வந்து அந்த கர்மா வந்து எடுத்துக்கிறார் அக்கவுண்ட், கரெக்ட்டா? இல்ல, அவர் வந்து he will come make us in the right path. He will make us in the right path. He will teach us. ஓகே, அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஓகே, ஏன்னா கிருஷ்ணா வில் எனிவே தேர்ஸ் எ ஷெல்டர். ஆனா வெளியில ஷெல்டரே கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன வணக்கம் என்ன பாயிண்ட்? ஷெல்டர் இருக்குது, மாற்றமாய் அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆமா, ரியாக்ஷன் வரும். ஆனா ஏன் அது திருப்பி இஸ்கான் போகாம இருக்கலாம்ல, ரியாக்ஷனே வராதுல்ல. இஸ்கானுக்கு போறதுனால ரியாக்ஷன் வருது, இஸ்கானுக்கு போற ரியாக்ஷன் வருது. அவங்க படிக்கிற ஆச்சாரியாஸ் வேர்ட்ஸ் நமக்கு மலை போல வர வேண்டிய problem. So we have some reaction to be faced. அது கொஞ்சோண்டு வருது. அது யாரா வருவீங்கன்னா பக்தர் மட்டும் தான் பாக்குறோம், நம்ம வெளியில நம்மள தாக்க முடியாது. அப்ப பக்தர் மூலமா கொஞ்சம் கஷ்டம் வருது. 2 o'clock pain தான், அந்த 2 o'clock pain டிவோட்டி மூலமா வருது. கார்த்திக் பிரபு பாயிண்ட் எல்லா பாயிண்ட் எந்த கரெக்ட் ஹாசி பாயிண்ட் என்ன ரியாக்ஷன் வந்தாலுமே we have the path வந்து கரெக்ட் பாத்னால அட்வான்ஸ்மென்ட்ஸ் இருக்கு. நம்மளால சில விஷயங்கள் வந்து பௌதிக உலகம் எவ்வளவு துக்ககரமானதா இருக்குதுங்கிறத இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நாலேஜ்க்கு நம்ம புக்லாம் படிச்சு நாலேஜ் கெயின் பண்ணல, அதை வச்சு இது பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடும். இங்க வந்தப்போ கூட நமக்கு ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. அவங்க சொன்னாலே அடுத்த பிறவி ஒரு கர்மா வந்து எப்படி ரியாக்ஷன் இருக்கு, அது கொஞ்சமா நமக்கு கிருஷ்ணா பண்றாரு. ஓகே, வெரி நைஸ். ஆனா அந்த மாதிரி இஸ்கான்ல இருந்துட்டா அதுதான் ஃபெமிலியர் வருதுல. அப்ப என்ன அதுதான் எனக்கு புரியல. ஃபெமிலியர் தான் இந்த இஸ்கானுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அப்ப இஸ்கான் விட்டு போயிடலாமா? ஃபெமிலியர் வராது, கரெக்டா? அதே நம்ம வந்து கிருஷ்ணா வெளியிலயே வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து புக்ஸ் படிக்கிற போது மாறும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நம்ம வெளியில போறோம்ல, வெளியில போயிட்டு நம்ம ஸ்கூல் எனக்கு வந்து ஸ்கூல் ஓகே அவுட் சைட் வேலையிலேயே கொஞ்சம் இருக்கணும். டீச்சிங்லாம் பண்ணாதான் நமக்கு நல்ல வேல்யூ தெரியும். நல்ல இருக்கும்போது நல்ல தெரியாது, வெயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு நல்ல வரும்.
அது அவன் பாயிண்ட் இல்லையா? கரெக்ட், அது நைஸ், கரெக்ட். அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஸ்வீனா மாதாஜி. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஓகே, ஸோ இஸ்கானுக்குள்ள வந்ததுனால எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஹாஸ்டரி பாயிண்ட் அதுதான் நல்ல பாயிண்ட். என்னன்னா அந்த கொஞ்சம் பிரிச்சிங்க அந்த மாதிரி அவுட் சைட் வந்து பார்க்கணும். நம்ம ஒன்லி இஸ்கானை வந்து பார்த்துட்டு ஃபெமிலியர் ஆகிட்டு நம்ம எல்லாம் மோசம்னு சொன்னாலுமே அவுட் சைட் வேலை கொஞ்சம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓ, பக்தர்கள் ரொம்ப ரொம்ப பரவாயில்லடா அப்படின்னு. கரெக்டாக இல்லையா? ரொம்ப மோசமாக இருக்கே அவுட் சைடு. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க, அப்போயே நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இப்படிலாம் இருக்காங்களே, சே பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சீரியல் கூட வந்ததில்ல, இப்போ இஸ்கான் டிவோட்டிஸ்லாம் இல்லைன்னா என்ன ஆகணும், ஒரு அம்மா நடிச்சாங்கல்ல அந்த பக்தி டுடேல, கரெக்டா மாதாஜி? அப்போ அது எப்படி நடிச்சாங்க? அது ஒன்றுமே இல்லையா? ஓ, இப்போ டெம்பிளே இல்லையா, ப்ரோக்ராம் இல்லையா, பிரசாதம் இல்லையா, இப்படி ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை. இது மெயினாக என்னன்னா, என்னோட கருத்து என்னன்னா, இதில் வந்து மெயினாக வந்து டிடியை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். ஓகே, டெம்பிள் போய் டிடியை தரிசனம் பண்ணலாம், அவங்க முன்னால் விழுந்து கும்பிடலாம், அவங்கள ஒர்ஷிப் பண்ணலாம், நாம சங்கீதம் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை பண்ண என்ன ஆகுதுன்னா அவருடைய வாழ்க்கை வந்து என்ன ஆயிடுது, பக்குவமாகிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னால் வரையும் இஷ்யூ இருக்கு தான் செய்யும். ஏன்னா நம்ம இன்னும் பக்குவம் ஆகலை இல்லையா? சில சமயம் பிடிச்சிருக்கோம், சில சமயம் பிடிக்காது, இப்படி போயிட்டு வரும். ஆனால் ஒரு அளவுக்கு வந்த உடனே என்ன ஆகிடும், நம்மளுடைய பக்குவம் தெரிய ஆரம்பிச்சோம். ஆனால் என்ன பண்ண போறப்ப என்ன சொல்லாரு, அதுக்கு முன்னால இஸ்கானை விட்டு நீங்க போகாதீங்கன்றார். அட் எனி காஸ்ட் டோன்ட் லீவ் இஸ்கான்றார். ஒரு பிரபுவும் 2 ஃபுல் டைம் டிவோட்டி, அவரும் இவரும் ஃபுல் டைம் டிவோட்டி, பிரம்மச்சாரி 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. காலரை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க, 2 பேரும் சண்டை போடுறோம். டெம்பிள்லேருந்து வெளியே போய் சண்டை போடுறோம், காலரை பிடிச்சி 2 பேர் காலரை பிடிச்சி சண்டை போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி நடக்கிறப்ப மோட்ஸில் 3 குணங்கள் இருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எதுக்காக நமக்கு அப்படி வருதுன்னா, நம்ம இன்னும் அந்த ஃபோர்ஸ் ஆங்கர் அதை வந்து நம்ம என்ன பண்ணல, இன்னும் நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டோம், ஆனால் என்ன பண்ணல, நம்ம உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை வாழ்க்கையில். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, அதனால நம்ம ஞாபகம். ஆனால் நம்ம முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஓகே, முதல்ல என்ன பண்ணோம், குழந்தை என்ன பண்ணோம், சாப்பாடை பார்த்தோம்னா வாயில் வைக்கும், எதை வச்சாலும் வாயில் வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஏதாவது வாங்கிட்டு இருந்தா முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்ணும். அதை தாண்டி வந்துச்சா இல்லையா? வி ஹவ் அட்வான்ஸ், கரெக்டா இல்லையா? ஸோ வி ஹவ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பட் நாட் சோ மச். ஓகே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். இவங்க அதான் என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க, பிஃபோர் கிவிங் த பாடி if one is able to tolerate the adjust of material senses and check the force of desire and anger, ஆசைகளையும் கோவத்தையும் இறக்க முன்னால அதுவரையும் நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம், டைம் பட்டுருக்கு. ஓகே, அதுக்கு முன்னால் என்ன பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னா என்ன ஆகிடும், அவர் வந்து வில் பி சிட் இன் த ஹாப்பி வேர்ல்டு. ஓகே, அது அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதனால அதுக்கு மூலம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இஸ்கான் எல்லாம் நெகட்டிவாக இருக்கு, இப்படி எல்லாம் வெளியிலே எப்படி இருக்காங்க, வெளியில எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கிருஷ்ணா என்ன பண்ணுவார், அப்படியே வெளியே கொண்டு போயிடுவார். அவ்வளோ, ஏன்னா நம்ம டிசைர் அப்படி இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. ஆக்சுவலாக எப்படி இஸ்கானுக்கு வராங்க, வெளியில இருந்தால் உள்ளே வராங்க. அப்போ வெளியில் எப்படி இருக்கும், எல்லாம் பியூரிட்டிஸாக இருக்காங்க, வெளில எல்லாம் மோசமானதாக இருக்காங்க. அவங்க உள்ளே வந்தானே எப்படி மாற முடியும், அதுக்கு நாளாகும் இல்லையா? இப்போ நம்மளும் பியூர் ஆகிட்டோமா, இல்லை நம்மகிட்டையும் நிறைய குற்றங்கள் இருக்கு. அப்போ 2 குற்றம் உள்ள மனிதர்கள் சந்திச்சாங்கன்னா என்ன ஆகும், 2 பேருக்கு பிரச்சனை வரும். ஓகே, இதுதான் நடக்குது. அதனால தான் நிறைய டைவர்ஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஓகே, அதனால நம்ம நோக்கத்தை வந்து விடக்கூடாது. என்ன நோக்கம், கலே தோஷ நிதிராஜன் அஸ்தி கேக்கும் மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ண முக்த சங்க பரம்பிரஜே. இவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் கலியுகத்துல ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. அந்த நல்ல குணத்துக்காக என்ன பண்றாங்க, தேவர்கள் கூட இந்த பாரத பூமியில வந்து பறக்கணும்னு நினைக்கலாம். அது என்னன்னா ஹரிநாம கீர்த்தனம். இது இஸ்கான் நடக்குது. ஓகே, மதுரை மகோற்சவம் நடந்தது, அதுல பாடத்தான் ஹரிகிருஷ்ணா தானே பாடுறாங்க, மெயினா ஹரிகிருஷ்ணா தான் பாடுறாங்க. எல்லாத்துலயும் ஹரிகிருஷ்ணா. இந்த சைத்தன்ய மகாபிரபுவையும் ஹரே கிருஷ்ணாவையும் குளோரிஃபை பண்ணதுனால நம்ம ஆக்சுவலா தப்பிச்சிட்டோம்.
நம்மளால என்ன we cannot tolerate outside world, we cannot tolerate. ஏன்னா ஜென்டில்மேனே கிடையாது அவுட் சைட் வேர்ல்டு. கரெக்டா? இஸ்கான்ல வந்து பிரசாரம் கொடுக்குறார், பிரபுபாதோடைய சிஸ்டம் அப்படி போட்டிருக்காரு. நம்ம தப்பிக்கிறதுக்கு கரெக்டா வச்சிருக்காரு வழி. மாயாவை ஏமாத்தி அவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு பிரபுபாத். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளான் யாராலையும் ஆச்சாரியா தான் போட முடியும். அதனால பிரசாதம் கிடைக்குது. ஷெல்டர் கிடைச்சதா இல்லையா இஸ்கானுக்குள்ள? நமக்கு பிரசாதம் சாப்பிடலாம். எந்த இஸ்கான் டெம்பிள் போனாலும் ஓகே பிரசாதம் கிடைச்சிடும், பிரபுபாதம் இருக்காங்க, சாண்ட் பண்ணலாம். யாராவது கேட்பாங்களா, நீங்க எதுக்கு எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காக சாண்ட் பண்ணிருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடாது போங்க அப்படி யாரும் சொல்லுவாங்களா? இல்லை, பிரபுபாத் சொல்றாரு. That is why he created this movement. That is why he created so many centers. ஒரு ஊர்லயும் சென்டர் திறந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் செல்டர் கொடுக்கல. முதல்ல கொடுத்தாங்க, முதல் யுகத்துல ராஜாக்கள் செல்டர் கொடுத்தாங்க, வர்ணாசிரமம் ஏற்படுத்தி கடவுள்கிட்ட போறதுக்கு வழி பண்ணாங்க. ஆனா இப்ப ஷெல்டர் இல்லை மக்களுக்கு. அது யார் ஷெல்டர் கொடுக்குறா? இஸ்கான் டெம்பிள் இஸ் ப்ரொவைடிங் ஷெல்டர். ஓகே, ஹாசினி பாயிண்ட் சொன்ன மாதிரி வெயிலோடைய அருமை நெல்லோட அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும். அதே மாதிரி இஸ்கான்ல இருக்கவனையும் தெரியாது. அது வெளியில போனோன்னா அது ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரிலேட்டிவ் வீட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க கூட இருக்கவே முடியாது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதே தான். கோகோ கோலா இது பண்ண என்ன பண்ணுறது, என்ஜாய் பண்ணலாம், இதுலேயே தான் அவங்க இருப்பாங்க. ஓகே, நம்மளால அது டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஓகே, இந்த மாதிரி ஃபோர்ஸை நம்ம அடக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாம நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, 24 படிக்கணும், 24. ஓகே, 24 படிக்கணும். சத்யா மாதாஜி, யூ ஹேவ் பகவத்கீதை என்ன? பகவத்கீதை 5.24. ஓகே, you are the next. Can you read? I will read the slogan. You have to repeat. Okay, Babuji. Okay, you taken na? Yes, I am taken. Okay, 5.24. Yo anta shuko antaramas. Just a minute. Okay, Manish. Telugu தான மாதாஜி உங்கள்ட்ட? தெலுங்கு புக் na? Yes, Babuji, I have. Oh, you have. You have taken? Taken, Babuji. Yo anta suko antaramas. Padikka. Yo anta suko natama aramas. Tada antarjyotiryevaya. Tada yogi. Antarjyotir. Jyoti. I think so. I'm taken wrong. Jyoti. You taken wrong. 5.24. 5.24 only, Babuji. Little different. Different is there. Sorry, Babuji. No problem. You read what the slogan. You read. Tada antar jyoti jeva. It's not that. What is that? Yo natta suko natada aramas. Correct now. That's the correct only. At the line. Next. Okay. Sa yogi brahma nirvanam brahma bhuto adigachati. Correct only ma. Okay. Now what I told you na, yo anta suko antaramas tada antar jyoti evaya. The second one. Yes. Next one. Okay, now you read the translation. Okay, Babuji. Telugu or English? What do you have? English also I have. Okay, which one you are comfortable you read? Telugu also okay, you read. Okay, Babuji. One whose happens is within who is active and rejoices. Within and whose I am is inward is actually the perfect mystic. He is liberated in the supreme and ultimately he attains the supreme.
தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. Sorry. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஸோ யாருடைய ஹாப்பினஸ் உள்ளே இருக்கோ, ஓகே, யார் வந்து உள்ளே என்ஜாய் பண்றாங்களோ, அப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய பொருள் வெளியில இல்லை. ஓகே, அவங்க எப்பயுமே ஹாப்பியாவே இருக்காங்க. உள்ள யார் இருக்கா? பகவான் இருக்கார். ஓகே, பகவான் எப்பயும் உள்ளதா இருக்கார். நமக்கு அவன் தெரியவே இல்லை. ஏன் நமக்கு அவர் தெரியல? பகவான் இங்க நெருக்கமா இருக்கார்ல, ஏன் நமக்கு அவர் தெரியல? பௌதிக கலங்கள் இருக்கு, மெட்டீரியல் கண்டாமினேஷனுக்குனால நமக்கு பகவான் தெரியவே மாட்டான். ஓகே, பாகவத்தில் ப்ராப்பர் எழுதியிருக்கார். மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குனால நம்மளால பகவானை பார்க்கவே முடியாது. அவர் சொல்றது நம்ம கேட்காது. அதனாலதான் அந்த சேத்தோ தர்ப்பணம் பண்றோம். நம்ம டெய்லி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். ஆமா, அவர் பேசுவார், நம்ம கேட்காது. ஆமா, அது கேட்கல. எங்க பரமாத்மா உனக்கு கேக்குதா? உனக்கு புரியுதா அவர் சொல்றது? ஏன்னா மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கு. அதனாலதான் நம்ம சேத்தோ தர்ப்பணம் மார்ஜனம். அதனாலதான் இணையத்தை. ஆமா, உனக்கு புரிஞ்சுதா அவர் பேசுறது? அதுதான் சொல்றேன். he will talk. எல்லாரோட யாரோட பேச மெட்டீரியல் கண்டாமினேஷன் அந்த அனாத்தாஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால கிருஷ்ணா கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளால கரெக்டா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. உள்ள இருந்தா பேச வர மாட்டாரா? அப்புறம் என்ன எனக்கு டவுட். உள்ள இருந்தா பேச வர மாட்டாரா? அதுல என்ன கொஸ்டின் உனக்கு? அப்புறம் என்ன கொஸ்டின்? ஆமா, நீங்க கேக்குதா உனக்கு? பகவான் கேளு, பகவானே ஏன் நான் கஷ்டப்படுறேன் கேளு. அவர் பதில் சொல்றாரா? அது கேட்க. அதான் பௌதிக கலங்கள் இருக்கனால நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. பௌதிக கலங்கள் இருக்கும்போது நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. முன்னேற தான் அந்த இன்ட்யூஷன் வரும். ததாமி புத்தியோகம் தான் ஏனமாவும் சொல்றாருல. யார் சொல்றா? கிருஷ்ணா சொல்றாரு. நான் புத்தியை கொடுக்கிறேன்றார். அந்த புத்தியை கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்தாலுமே அதை வாங்கறதுக்கு நமக்கு அறிவு வேணும்ல. கரெக்டா இல்லையா? இந்த பகவான் கொடுக்க அறிவுன்னு தெரியும் இல்லையா? மனசுல நிறைய வாய்ஸ் வரும். உள்ள இருந்து நம்ம மனசே வாய்ஸ் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நிறைய புத்தி ஒரு வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். பகவான் வாய்ஸ் கொடுப்பாரு. அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? இது பகவான் சொன்னது, இது மனசு சொல்றது, இது புத்தி சொல்றது எப்படி தெரியும் உனக்கு? கரெக்டா? மனசு சொல்றதே நம்ம நினைச்சுப்போம், இல்ல இதுதான் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது மனசு சொல்றதா குழியில தள்ளிடும் நம்மள. கரெக்டா? அதனால பெர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு வரும்? பகவானுடைய அந்த மாமத்தை சொல்லதான் அது வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? he will realize happiness within. ஸோ அதனால் அவங்க வந்து வெளியில் உள்ளதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்காது? இன்பம் கிடையாது. அதுதான் அந்த ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க? பிரம்மபூதா ஸ்டேஜ் அப்படின்றாங்க. அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா கடவுள்கிட்ட போயிடுவாங்க. இன்னைக்கு காலில் சொன்னார்ல பிரம்மபூதா ஸ்டேஜ்னா என்னன்னு சீனிவாசரி பெரும் ஜீரோ. அதான் நெகட்டிவ் இல்லாமல் ஜீரோ வந்துடணும். அதுக்கடுத்தா பாசிட்டிவ் ஸ்டேட். 25 படிக்கணும். இப்போ ஹண்டி படிப்பியா? 25. ஓகே, 25 படிக்கலாம். லபந்தே பிரம்ம நிர்வாணா ருஷயா க்ஷிணகல்மஷா சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூதா ஹிதே ததஹ. டிரான்ஸ்லேஷன் படி பர்பட்ட வேணா இந்த ஸ்வீனா மாதிரி படிக்க சொல்லலாம். Those who are beyond the dualities that arise from doubt, whose minds are engaged within, who are always busy working for the welfare of all living beings, and who are free from all sins, achieve the liberation in the Supreme. Those who are beyond the dualities arise from doubts, whose minds are engaged within, always busy working for the welfare of all living beings. Okay, அவங்க தான் லிபரேஷன் கிடைக்கும். எல்லா எப்பயுமே அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. வியாசதேவர். ஓகே, பொருளுரை படிக்கிறீங்களா மாதாஜி? ஸ்வீனா மாதாஜி, ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவர்களை மட்டுமே மாதாஜி கொஞ்சம் பக்கத்துல வாங்க, கேட்கல. கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவனை மட்டுமே உலகில் உள்ள எல்லா உயிர்வாளிகளுக்கும் நற்பணி செய்பவன் என்று கூற முடியும். எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே எனும் ஞானத்தை எப்போதும் ஒருவன் உண்மையாக அடைகின்றானோ அப்போது அத்தகு உள்ளிரவில் செயல்படும் போது அவன் அனைவருக்காகவும் செயலாற்றுகிறான். கிருஷ்ணரின் பரம அனுபவிப்பாளர், பரம உரிமையாளர், பரம நண்பர் என்பதை மறந்துள்ளதே
மனித குலத்தின் துன்பங்களுக்கு காரணம். எனவே மனித குலத்தினுடைய இவ்வுணர்வை புதுப்பிப்பதற்காக செய்யப்படும் செயலே மிக உயர்ந்த சமூக சேவையாகும். பரதத்தில் முக்கிய அடைந்தவனாக இல்லாத நிலையில் ஒருவனால் இத்தகு முதல் தர சமூக நலத்தொண்டில் கன்னியூ பண்ணுங்க. அது நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி 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 மாதா, தேங்க்யூ மாதா. சரி கிருஷ்ணா. இவங்க கிருத்திகா மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா விட்டதுல இருந்து? உங்களுக்கு தெரியுது அந்த சொல்லுங்க, தெரியுதா கிருத்திகா மாதாஜி? கிருத்திகா மாதாஜி உங்க வீட்டு எடுக்க முடியல உங்களால? சரி இல்ல நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் பிரபு. படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. கிருஷ்ண பக்தனுக்கு பரத்தில் முக்தி அடைந்தவனாக இல்லாத நிலையில் ஒருவனால் இத்தகு முயல்தர சமூக நல தொண்டில் ஈடுபட முடியாது. கிருஷ்ண பக்தனுக்கும் அவரது ஒப்புயர்வற்ற நிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டிருப்பதால் அவனிடம் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவே தெய்வீக அன்பின் நிலையாகும். மனித சமுதாயத்தில் உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டும் செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் உண்மையில் எவருக்குமே உதவி செய்ய முடியாது. வெளிப்புற உடலுக்கும் மனதிற்கும் தரப்படும் தற்காலிகமாக நிம்மதி திருப்திகரமானதல்ல. முழுமுதற் கடவுளுடான உறவை மறந்திருப்பதே வாழ்க்கை போராட்டத்தின் துன்பங்களுக்கு மூல காரணம் என்பதை அறிய வேண்டும். கிருஷ்ணருடன் தனது உறவை முழுமையாக உணர்ந்தவன் ஜட உலகில் வசிக்கும் போதிலும் முக்தி பெற்ற ஆத்மாவான். அர்ஜுன் ப்ரோ பேசணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவன் இன்ட்ரெஸ்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்படியே, சரி சரி. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ பிரதேஷ். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால இதுல பாருங்க நிறைய கருத்துக்கள் பிரபாத் போட்டுக்காரு. யார் ஒருத்தர் கிருஷ்ணன் இருக்காரோ அவர் தான் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றாரு. ஏன்னா நம்ம நிறைய தவறாக புரிஞ்சுக்கிறோம். சில பேர் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க ஏதாவது நீங்க பண்றீங்களா சொசைட்டிக்கு? இந்த மாதிரிலாம் ஆவேசமா பேசுவாங்க. நீங்க ஏதாவது அனாதை குழந்தைங்க ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரெஸ் இது பண்ணலாம், நீங்க ஏதாவது சேரிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் வருவான். ஆனா பிரபாத் எப்படி போட்டுருக்காரு பாருங்க, ஒருத்தர் பௌதிகமா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஓகே, பிசிக்கல் வெல்ஃபேர் ஹியூமன் சொசைட்டி கேனாட் ஃபேக்சுவலி ஹெல்ப் anyone. ஏன் அப்படி? அவன் டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்கும் அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும். அதனால ஒருத்தர் பசியோடு வந்தாலும் நம்ம உடனே அவரை என்ன சொல்ல போறதில்ல, உடனே கிருஷ்ணனை பத்தி பிரச்சாரம் பண்ண போறதில்ல. அவருக்கு உணவு அளிப்போம், பிரசாதம் அளிப்போம், எல்லாமே அவருக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிருஷ்ணனை பத்தி சொல்லி தரப்போம். இமீடியட்டா அவருக்கு என்ன நெசசிட்டியோ அது நம்ம பண்ணதான் செய்யறோம். ஓகே, ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுதான் மெயின்ன்றாங்க. இது இந்த கிருஷ்ணர் உணர்வே தேவையில்லைன்றாங்க. இதுதான் எத்தியஸ்டிக் சொசைட்டி, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சொசைட்டி. இதனால என்ன பெரிய டேஞ்சர் தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இல்லாத சொசைட்டில எல்லாரும் ஈக்குவல்ன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவன் ஒவ்வொருத்தருக்குள்ள நிறைய பொறாமைகள் உணர்வுகள் நிறைய இருக்கு. இப்ப கடவுள் உணர்வு இல்லாதவன் யாரு? துரியோதனன். கடவுள் உணர்வு உள்ளவர் யாரு? பாண்டவர்கள். இந்த கௌரவர்கள் எவ்வளவு பொறாமையா இருந்தாங்க பாண்டவர்கள் மேல. கடவுள் உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது துரியோதனன் கௌரவர்களுக்கு. கிருஷ்ணரே நேரில் வந்திருக்கும் போது கிருஷ்ணர் விளாண்டாங்க, அவருடைய சைன்யம் தான் வேணும்னாங்க. ஸோ அதனால கடவுள் உணர்வு இல்லாத சொசைட்டி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சொசைட்டி. அப்படி கடவுள உணர்வே இல்லாத என்ன பண்ணாங்க? சபையில ஒரு பெண்ணுடைய சேலையை துயிர்தான். இதுதான் கடவுள் உணர்வு இல்லாத சமுதாயம். ஓகே, they want to see the naked beauty of women in front of all the men. இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம். ஸோ இதுதான் நம்ம நினைக்கலாம், கடவுள் உணர்வு இல்லாட்டா எப்படி இருக்கும், நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது டேஞ்சரஸ் சொசைட்டி, டேஞ்சரஸ் சிவிலைசேஷன். அது மகாபாரதிலே பார்த்தலாம். ஓகே, துரியோதனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கல. இல்லை நாமளாம் இப்போ டீசெண்டாக இருக்கோம் அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொன்னாலுமே நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலாக அவங்க துரியோதனை ஓப்பனாக சபையில் பண்ணான், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான். இப்போ என்ன பண்ணுறாங்க? கிளப்புன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கிளப்பு, விமன் இண்டிபெண்டன்ஸ், இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுறாங்க? எல்லா பெண்களையும் கெடுத்துட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆண்களே கிளப்பி இந்த மாதிரி சொசைட்டியே கெடுத்துட்டாங்க. ஓகே, அந்த காலத்தில் வேதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களை கொடுமைப்படுத்திட்டீங்க, அடிமையாக வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருந்தாங்க வேதங்கள் படிச்சிருந்தப்ப. ஓகே, ஒரு பெண் அப்பாவுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க, கல்யாணம் ஆன பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க.
கணவன் இறந்த பிறகு மகனுடைய பாதுகாப்புல இருப்பான். மிகப்பெரிய மரியாதை. ஒரு பெண்ணுக்காக ஒரு நாட்டை அழிச்சார், ஒரு இனத்தை அழிச்சார் ராமர். ஓகே, சீதைக்காக. இந்த மாதிரி பெண்ணுக்காக என்ன பண்றாங்க, நிறைய யுத்தங்கள் நடந்து அது வேணும் அப்படி இது பண்ண முடியாது, பெண்ணை இழிவுபடுத்திட்டாங்கன்னா அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சொசைட்டிலாம் அப்படி கிடையாதுங்க. இப்போ இருக்கிற சொசைட்டி தான் ரொம்ப மோசமான சொசைட்டி. பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை கொடுக்குறோன்னு சொல்லி பெண்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொச்சப்படுத்திட்டாங்க. எல்லா விளம்பரத்துலேயும் பெண்களுடைய ஃபோட்டோவை அரைகுறையாக ட்ரெஸ் பண்ண வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாதாஜின்னு சொல்லி கொடுத்தாங்க வேதங்களில். இப்போ என்ன பண்ணுறாங்க, மாதாஜின்னு சொன்னாலே ஒரு லேடிகிட்ட போய் சொல்லி பாருங்க, ஒரு 18 years 20 years 25 years காலேஜ் படிக்கிற காலத்தை மாதாஜி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், டோன்ட் கால் மீ லைக் தட். ஓகே, யூ கால் மீ வித் மை நேம், ஐ அம் நாட் மாதாஜி. கரெக்டாக இல்லையா? மாதாஜின்னு சொல்லி பாருங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேட்டி கொண்டுட்டாங்க. இதுதான் வந்து எத்தியஸ்டிக் சிவிலைசேஷன். இது ராவணன் துரியோதன் மாதிரி உள்ள சிவிலைசேஷன். ஓகே, இதில் வந்து ஈக்குவல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக தே ஆர் ஆக்சுவலி சீட்டிங். ஒரு நல்ல சொசைட்டி என்ன பண்ணிட்டாங்க, அது நல்ல சொசைட்டியே வராது. எப்போ வராதுன்னா கடவுள் மையத்தில் இல்லைன்னா. எப்போ வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கையை நடத்துகிறோமோ அப்போ தான் அது கரெக்டான சொசைட்டியாக வரும். அதில் தான் கொஞ்சமாவது நமக்கு என்ன கிடைக்கும், நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அந்த திருமண வாழ்க்கையில். இல்லைன்னா நிச்சயமாக நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்க இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கு இல்லையா, இதில் நிம்மதி மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்காது. இவங்க எப்பயுமே இதுக்கு பின்னாலும் போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரையும் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எப்படி இருக்கும், பெரிய ஹவுஸாக இருக்கும், பின்னால் தோட்டங்கள்லாம் போட்டிருப்பான். இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கினா எப்படி இருக்குது, வில்லான்னு சொல்கிறான். கீழே 2 ரூமு, ஒரு ரூமு, ஹாலு, கிச்சன், மேலே 2 ரூம், அதுக்கு மேலே ஒரு ரூம். இதெல்லாம் படியிலே நடந்து போகணும். ஓகே, இந்த மாதிரிலாம் குணப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பேராசை, இந்த மாதிரி வந்த விளைவுகள் தான். இந்த சொசைட்டி தான் அதை கண்டுபிடிச்சது. அந்த சொசைட்டி அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, கடவுளை மையமாக வச்சு வாழ்கிற சொசைட்டி வந்து மரங்கள் நிறையா நட்டாங்க, நல்ல நிம்மதியாக மக்கள் இருந்தாங்க. இப்போ உள்ள சொசைட்டி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சொசைட்டிலையும் பிரபுபாத் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு ஊர்லேயும் இஸ்கான் சொசைட்டி இஸ்கான் கொண்டாட்டார். அதனால் நமக்கு எல்லாம் என்ன கிடைச்சது, அடைக்கலம் கிடைத்து விட்டது. சார் இஸ்கானில் போய் என்ன பண்ணலாம், நம்ம நிம்மதியாக நம்ம ஹரிகிருஷ்ண சேன் பண்ணி பிரசாதம் உட்கொண்டு வாரம் ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சொசைட்டியுடைய தாக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடலாம். ஓகே, என்ன படிச்சிருக்கோம், 25 வருஷம் இல்லையா, 26. ஓகே, சதாந்த் 26 படி. கிருத்திகா மகாராஜ் உங்களால் பேச முடியுதான்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சரி, 26 நீங்க படிங்க. அப்ப 26 காமக்ரோதா விமுக்தானாம் காமக்ரோத விமுக்தானாம் யதினாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனா. சொல்லுங்க மாதாஜி. யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு உள்ளனரோ, தன் உணர்வும் தன் ஒழுக்கமும் நிறைந்து பக்குவத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயல்கின்றாரோ அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்கியத்துவத்தை முக்தி அடைவது உறுதி. பொருளுரை: முக்தியை அடைவதற்காக தொடர்ந்து பாடுபடும் சாதுகளில் கிருஷ்ண பக்தனே மிகச் சிறந்தவனாவான். இவ்வுண்மையை பாகவதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது. எத்பாத பங்கஜ பலாஷ விலாஷ பக்தயா கர்மாஷ்யம் கிருதிதம் உத்கிருதயந்தி சந்தக தத்வன் ந ரிக்த மதையோ எதையோ விருத்த ஸ்ரோதோ கணாஸ்தம் அரணம் அரணம் பஜ வாசுதேவம். பக்தி தொண்டின் மூலம் பரம புருஷ பகவானான வாசுதேவரை வழிபட முயற்சி செய். பலன் நோக்கு செயல்களுக்கான ஆழமான ஆசைகளை வேறறுத்து இறைவனின் பாத கமலங்களுக்கு சேவை செய்வது திவ்யமான ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களது புலன்களின் உந்துதல்களை திறம்பட கட்டுப்படுத்துகின்றனர். ஆனால் மிகச்சிறந்த சாதுகளாலும் அது போன்று கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை. செயலின் பலனை அனுபவிப்பதற்காக ஆசைகளை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த சாதுகளும் பெருமுயற்சி செய்கின்றனர்.
ஆனால் அவர்களுக்கும் கடினமான திகழும் அளவிற்கு இவ்விருப்பங்கள் கட்டுண்டு ஆத்மாவினுள் மிகவும் ஆழமாக வேரூன்றியுள்ளன. கிருஷ்ண உணர்வின் மூலம் இடையறாத பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன் உணர்வில் பக்குவமடைந்துள்ள கிருஷ்ண பக்தன் வெகு விரைவில் பரத்தில் முக்தி அடைகிறான். தன் உணர்வின் முழு ஞானத்தை உடைய அவன் எப்போதுமே சமாதி நிலையில் இருக்கின்றான். ஒரு உதாரணம் கூறுவோமானால், தர்ஷன தியானசம் ஸ்பர்ஷை மத்ஸ்ய கூர்ம விஹங்கமா ஸ்வான்ய பத்யானி புஷ்ணதி ததாஹம் அபி பத்மஜ. மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தினாலும் பறவைகள் தொடுவதாலும் தங்கள் குழந்தைகளை வளர்க்கின்றன. பத்மஜனே, அது போன்றே நானும் செய்கிறேன். மீன் தனது குஞ்சுகளை பார்வையாலேயே வளர்க்கின்றது. ஆமை தன் குட்டிகளை தியானத்தினால் வளர்க்கின்றது. ஆமையின் முட்டைகள் கரையில் இருக்க நீரினுள் இருக்கும் ஆமை அம்முட்டைகளின் மீது தியானம் செய்கின்றது. அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் இறைவனின் இடத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அவரை இடையறாது எண்ணி தன்னை அவ்விடத்திற்கு உறுதி கொள்ள முடியும். அவன் ஜட துன்பங்களின் வலியினை உணர்வதில்லை. இந்நிலை பிரம்ம நிர்வாணம் பரத்தில் இடையறாது லயித்து இருப்பதால் ஜட துயரங்கள் மறைந்துள்ள நிலை எனப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஸோ இது வந்து முக்கியமான ஸ்லோகம் பாவத்தில். யத்பாத பங்கஜ பலசா விலாசா பக்தியா கர்மாசயம் கதிதம் உத்கிருதைந்தி சந்தா தத்பன்னா ரிக்தமதியோ யதியோ விருத்தோ ஸ்ரோத்தகனாஸ்தமரணம் பஜ வாசுதேவம். மிக முக்கியமான ஸ்லோகம் இது. மிகப்பெரிய முனிவர்கள் கூட என்ன பண்ண முடியலையா, இந்த மாதிரி புலங்களுடைய அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் கிருஷ்ண பக்தியில் உள்ள ஒருத்தர் வந்து இதை கட்டுப்படுத்த முடியுது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறார், புலங்களுடைய வேகத்தை எப்படி கட்டுப்படுறாரு, அதை டவுட்டெயில் பண்ணிடுறாரு. ஓகே, நல்லா பிரசாதம் உட்கொள்ளலாம். ஈட்டிங் பிரசாதம், டான்சிங் ஃபார் கீர்த்தன், ஓகே, அண்ட் சாண்டிங். இதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆமாம், இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு கிடைச்சது. ஓகே, நம்ம எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலைங்க. அதனால இது ஹாப்பியாக பண்ண முடியும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மௌன விரதம்லாம் இருந்து நிறைய தபஸ்யா பண்ணி அப்படியுமே அவங்க அந்த புலனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. விஸ்வாமித்திர முனிவர் வந்து ராமரை பார்க்குற வரையும் அவர் யோகி, மிகப்பெரிய யோகி, முனிவர். ஆனால் அவர் வந்து ஒரு பெண்ணுடைய திங்க்லிங் சவுண்டு அதை கேட்டு கண்ணை திறந்தார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவர் வந்து தவம் பண்ணுறதை முட்டார். ஏன்னா தபஸ்யை ரொம்ப பண்ண உடனே தேவர்களால் பொறுக்க முடியல. இந்திரனுக்கு ஒரு பொறாமை வந்துடும், தேவர்களுக்கு பொறாமை வந்துடும் இந்த மாதிரி தபஸ்யா பண்ணும்போது. அப்போ ஒரு பெரிய நல்ல அழகான ஒரு பெண் அப்சரஸ் அனுப்பிச்சிடுவோம். ஆமாம், அதெல்லாம் அதான் பொறாமை தான் அது. ஓகே, பொறாமை பதட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ண, ஒரு பெண்ணை அனுப்பிச்சோன்னா அந்த பெண்ணு வந்த உடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் கண்ணை வந்து இது பண்ணிடுறாரு, அவர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி அவருக்கு இந்த அகங்காரம் இதெல்லாமே நிறையா கூடவே இருக்கும். அந்த திரிசங்கு வந்து எனக்கு வந்து சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப விஸ்வாமித்திரர் அவருடைய சக்தியை யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு இடைப்பட்ட சொர்க்கம் கிரியேட் பண்ணுவார். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ அவருடைய இப்படி அவர் வந்து மேலே போகிறது கீழே வருது இப்படியே இருந்தார். ராமரை பார்த்தவொன்னே அவர் பக்தரை மாறிட்டார். அப்போ அவருடைய புலங்கள் அடங்கிடுச்சு. ஓகே, ஏன்னா பக்தி சேவை பண்ணிட்டார். அதே மாதிரி தான் வசிஷ்டம் ராமர்கிட்ட என்கேஜ் ஆனோடனே அவரும் பக்தி சேவை. அது மாதிரியே அவர் வந்து மோட் ஆஃப் இக்னோரன்ஸ் இருந்தார். பயங்கரமாக தபஸ்யா பண்ணுவார். ஆனால் சண்டை வரும். யாருக்கு சண்டை வரும், விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. ஆனால் ராமர் பார்த்தவொன்னே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டார். ஓகே, ஸோ அதனால் யார் ஒருத்தர் இந்த மாதிரி கிருஷ்ண கான்சியஸில் என்கேஜ் ஆகிருக்காங்களோ அவங்க எப்படி நினைக்கிறாங்களாம், கிருஷ்ணன் எப்பயுமே நினச்சிட்டே இருக்கான். எப்படி வந்து மீன் வந்து தன்னுடைய குஞ்சம் வந்து அப்படியே அப்படியே வளர்க்குதோ, எப்படி வந்து ஒரு டாட்டாய்ஸ் தான் போட்டிருக்காங்களே, இது டாட்டாய்ஸ், அது வந்து தன்னுடைய ஆஸ்பிரிங்கை வந்து மெடிடேஷன் பண்ண மூலமாக வளர்க்குதோ. ஏன்னா வந்து டாட்டாய்ஸ் வெளியே வந்து முட்டையை போட்டு போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளேருந்து அது மெடிடேட் பண்ணும். அப்புறம் அது வெளியே வந்தோன்னா கொஞ்சம் வெளியே வந்தோன்னா அப்படியே நேராக அம்மாட்ட வந்துடும். இதெல்லாம் வந்து இயற்கையின் ஒரு இது. அப்படியே மெடிடேட் பண்ணி அது இது பண்ணுது, அந்த குழந்தைய எடுத்துது. அதே மாதிரி நம்மளும் கிருஷ்ணரை பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்தோம், அதான் சமாதி. அது கிருஷ்ணரை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது தான் பிரபா என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு 24 hours என்கேஜ் ஆன மாதிரி கொடுத்துருக்கிறார். ஓகே, காலைல சாண்டிங், பாகதம் மங்களார்த்தி, சாண்டிங், பாகதம் கிளாஸ்,
அப்புறம் நம்ம என்னென்ன சேவைகள் பண்ணுறோமோ அந்த சேவைகள்லாம் கிருஷ்ணன் நினச்சிட்டே பண்ணுறது. ஆஃபீஸ் போனாலும் பரவாயில்ல, வெளியில் குழந்தைகள் படித்தாலும் பரவாயில்ல, இதோட ரிசல்ட்டை எப்படி கிருஷ்ணனுக்கு பண்ணிக்கலாம், இந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டோம். என்ன ஆகிடும், அது வந்து நம்ம அந்த மாதிரி யோகி மாதிரி தபஸ்யா அவ்வளோ பண்ண தேவையில்லை. இதை சிம்பிள் தபஸ்யா தான். ஓகே, அந்த லிமிட்லேயே இருக்கணும். நம்ம என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும், 4 ஒழுக்க விதிமுறைக்குள்ளே இருக்கணும். என்ஜாய்மெண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நமக்கு டிசைர்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிசைரே இல்லாமல் இருக்கிறது நிர்வாணம், புத்தோடைய பிலாசபி. இங்கே வந்து என்ஜாய்மெண்ட் இருக்கு, டிசைர்ஸ் இருக்கு. டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறோம், எப்படி நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும், கிருஷ்ணர் மையமாச்சு அந்த வாழ்க்கை நடத்தும் போது we automatically get happiness. Okay, we want to enjoy nice food, nice music, nice dancing, love story. It is there in Mahabharatam, Srimad Bhagavatam. எல்லாமே இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்குல்ல. என்ன டவுட்? இல்ல, கலியுகத்துல வந்து மனது லெவல்ல அது இது பண்ண முடியாது. ஓகே, அப்போ மனது லெவல்ல பண்ண முடியல. அந்த மனது லெவல்ல என்ஜாய் பண்றேன்னா அந்த இதுல இருந்து குரு இனிஷியேஷன் ஆயிட்டோ குருக்கு போய் சேரணும். அது கிடையாது, அது மட்டும் மனது லெவல்ல இப்ப கிடையாது. கலியுகத்துல வந்து மனதை பேசவே இல்லை, ஒன்லி பிசிக்கலா தான் அந்த இந்த ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா மனசுல அதை நினைச்சிட்டே இருந்தா வச்சுக்கோ, கடைசியில பிசிக்கலா வந்துடும். புரியுதா? மீட் சாப்பிட்டா நல்லா இருந்தது, ஐயோ நல்லா இருந்தது, கறியெல்லாம் சாப்பிட்டேன், கோழிக்கறி சாப்பிட்டேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டே இருந்தேன்னா இன்னும் ஒன் டே அந்த லோயர் டேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஆனால் மனசில் சில சமயம் கெட்டதாட்ட வருது இல்லையா, அதுக்கு வந்து இது கிடையாது, கலியுகத்தில் பாவம் கிடையாது. ஆனால் அது வந்து நம்ம இதை ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கூடாது. மனசில் நினைக்க என்ன ஆக்ஷனில் வந்துருக்கும் கொஞ்ச நாள், க்ஷணத்தில் வந்துட்டு போயிடும். அது குரு மகாராஜ் வராது, இப்போ ஃபிசிக்கலாக பண்ணுறதா குரு மகாராஜ் வரும். ஆனால் என்ன, அவனை மனசில் சனத்தில் வந்துட்டு போயிட்டே இருக்கு இல்லையா, நிறைய தாட்ஸ் வருதுல்ல, நிறைய தாட்ஸ் பேட் தாட்ஸ் வரும். அது வரும்போது என்ன பண்ண, நம்ம சேன் பண்ணுறோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் ஆகும் இல்லையா, உடனே க்ளீன் ஆகாது. அந்த மாதிரி வருதெல்லாம் அப்படி தான் வரும், அப்படி போயிடும். அதை நிறைவேற்றக்கூடாது. அது ஆக்ஷனில் இறங்கும் போது அப்போ அது ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்போ தட் வில் கோ டு 1/6 டு குரு மகாராஜ், ஃபார் அஸ் 5/6. 5ல் 6ல் 5 பங்கு நமக்கு, 1 பங்கு தான் குரு மகாராஜ். ஓகே, யார் இன்டிஷன் தான். ஓகே, ஆனாலும் குரு மகாராஜனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த பாவம் அவருக்கு போகாது. நான் குரு மகாராஜேன்னு சொல்லி நம்பி இருக்கவங்களுக்கு தான் அப்போதான் அவர் எடுக்க முடியும் இல்லையா. ஆமாம், அவருடைய கட்டளைகளே ஃபாலோ பண்ணல, சாண்டிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறப்ப அவர் எப்படி எடுத்துப்பார்? If you don't follow, if that person does not follow Guru's instruction at all, எதுவுமே நான் ஃபாலோ பண்ண, புக் படிக்க மாட்டேன், இட்ஸ் ஆல் மொமெண்ட்ரி ஃபாலோ தான். மொமெண்ட்ரி ஃபாலோ கிடையாது. நான் எதுவுமே நீங்கள் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல. என்னுடைய கருத்து என்ன, நான் இனிஷியேஷன் வாங்கிட்டேன், இப்போ நீங்கள் கோலவெல்லாம் கொண்டு போயிருங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கிறேன். இஸ் நாட் டிசைபிள். டிசைபிள் இஸ் ஒன் சின்சியர்லி இஸ் ட்ரைங் டு ஃபாலோ. ஆனால் அவரெல்லாம் முடியல. அப்போ that sin, it will be, Krishna says he is a sadhu only. Because the fan switch is switched off, fan switch off பண்ணாலுமே அந்த ஃபேன் கொஞ்ச நேரம் ஓடும். அதே மாதிரி நம்ம சேன் பண்ணலாம், அந்த பேட் ஹேபிட்ஸ் அந்த திங்கிங்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இமீடியட்டாக ஃபேன் உடனே ஆஃப் ஆகிடும் இன்றார். ஓகே, அந்த மாதிரி டயத்தை வந்து என்ன பண்ணுறாரு கிருஷ்ணா, அந்த டயத்தையும் அவர் ஓகே பரவாயில்ல அப்படின்றார். ஷில் இஸ் a சாது ஒன்லி, இஸ் மை டிவோட்டி ஒன்லின்றார். இதை கேரண்டி கிருஷ்ணா கொடுக்குறாரு. ஆனால் யாருக்கு கேரண்டி கிடையாதுன்னா, வலுக்கட்டாயமாக தப்பு பண்ணிட்டு இது குரு மகாராஜ் போகும் ஓகே நான் தப்பு பண்ணுறேன்னு பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஏன்னா he is not disciple at all. Here the case where he is not able to follow. மைண்ட் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுது, மோட்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுது, தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு பண்ணும்போது மனசு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே நினைக்கிறாங்க. that person will be guided properly by Krishna. ஓகே, அது வந்து தேர் இந்த ஆர்பிட் ஒன்று. புரியுதா? இப்போ ஒரு ஸ்லோவாக படிக்கலாம், அதோட முடிச்சிடலாம். இப்போ இல்லை அது கூட நேரம் இருக்கான்னு தெரியலையே. 27-28 படிச்சிடலாமா? சாதாரண நீ தான் படிக்கணும். 27-28 ஸ்பர்ஷான் கிருத்வா பஹீர்பாஹ்யாம் சக்ஷு சைவாந்தரே ப்ருவோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாஷ்யாம்பியந்தரசாரிணோ யதேந்திரிய மனோபுத்தி முனிர்மோக்ஷபராயண.
विगते इच्छा भयाक्रोधा या सदा मुक्त एव च। पढ़ी। Shutting out all external sense objects, keeping the eyes and vision concentrated between the two eyebrows, suspending the inward and outward breath within the nostril, and thus controlling the mind, senses and intelligence. The transcendentalist aiming at the liberation becomes free from desire, fear and anger. One who is always in this state is certainly liberated. ஹரிப்பிரியா மாதாஜி, நீங்க டிராவல் இருக்கீங்களா? படிக்க முடியுமா நீங்க? பிரபுஜி இல்ல பிரபுஜி, இதோ வீட்ல தான் இருக்க பிரபுஜி நானு. அப்படியா? பர்பட்ல ஒரு பேரா படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? இல்ல பிரபுஜி, இதோ எடுக்கிறேன் பிரபு. சரி, நீங்க எடுத்துட்டு இருங்க, வீட்ல படுக்கோங்க. 27 28 படிக்கிறோம். இப்போ அவங்க படிக்கட்டும், அடுத்த பேரா நீங்க படிங்க. சரிங்களா? எந்த சாப்டர்? 5th சாப்டர் 27 28. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஃபர்ஸ்ட் பேரா. Being engaged in Krishna conscious, one is immediately understand one's spiritual identity, and then one can understand the supreme thought by means of devotional service. When one is well situated in devotional service, one comes to the transcendental position, qualified to feel the presence of the Lord in the sphere of one's activity. This particular position is called liberation in the supreme. You can understand the supreme by means of devotional service. Okay. Devotional service நல்ல நிறைவேற்றனா one comes to a transcendental position, qualified to feel the presence of Lord in the activity அவங்க உணரலாமா? கிருஷ்ணா இருக்கிறான். It's called liberation in the supreme. இதுதான் liberation சொல்றாங்க. ஓகே மாதாஜி, நீங்க எடுத்துட்டீங்களா? ஹரிப்பிரியா மாதாஜி எடுத்துட்டு இருக்கீங்களா? அது எடுத்துட்டு பிரபுஜி. எடுத்தீங்களா? படிங்க. கேக்கலையா நீங்க படிக்கிறது? இதோ பிரபுஜி பர்பட்டுங்களா? பர்பட் ரெண்டாவது பேராகிராஃப். After explaining the above principles of liberation in the supreme, the Lord gives instruction to Arjuna as to how one can come to that position by the practice of the mysticism or yoga known as Ashtanga Yoga, which is divisible into an 8-fold procedure called Yama, Niyama, Asana, Pranayama, Pratyahara, Dhyana, Dhyana and Samadhi. In the 6th chapter, the subject of yoga is explicitly detailed, and at the end of the 5th, it is only preliminarily explained. One has to drive out the sense objects such as sound, touch, form, taste and smell by the pratyahara process in yoga, and then keep the vision of the eyes between the two eyebrows and concentrate on the tip of the nose with half closed lids. There is no benefit in closing the eyes altogether, because then there is every chance of falling asleep. Nor is there benefit in opening the eyes completely, because then there is the hazard of being attracted by the sense objects. The breathing movement is restrained within the nostrils by neutralizing the up moving and down moving air within the body. By practice of such yoga, one is able to gain control over the senses, refrain from outward sense objects, and thus prepare oneself for liberation in the supreme. This yoga process helps one become free from all kinds of fear and anger, and thus feel the presence of the super soul in the transcendental situation. In other words, Krishna consciousness is the easiest process of executing yoga principles. This will be thoroughly explained in the next chapter. A Krishna conscious person, however, being always engaged in devotional service, does not risk losing his senses to some other engagement. This is a better way of controlling the senses than by Ashtanga Yoga. Hare Krishna Prabhuji. Thank you, Mataji. Hare Krishna. So, அதனால நம்ம அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ணது ரொம்ப கஷ்டம். ஓகே, அவர் வந்து பண்ணோம் இந்த ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மதாஜி. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் படுத்துக்கோங்க. நியம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இந்த மாதிரி 8 விதமான ப்ராசஸ்ல நம்ம பயிற்சி பண்ணுறோம் அஷ்டாங்க யோகம். இது நம்ம யாரும் சொல்லித்தரதே இல்லை இப்போ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கிருஷ்ணனோட வந்து ஈஸி ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோல் பண்ண சென்சஸை. அஷ்டாங்க யோகத்தில் வந்து நிறைய டீவியேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கேசஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, விஸ்வாமித்திர மாதிரி பார்த்தோம் இல்லையா, நிறைய முனிவர்கள் மாறி இருக்காங்க.
ஆனால் கிருஷ்ணனோட பக்தரில் வந்து இந்த மாதிரிலாம் டிவியேஷன் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் இருக்கும்போது கூட நடு நிச்சயில ஒரு விபச்சாரி வரும்போது, ரொம்ப இளமையான பெண் வந்து வரும்போது கூட, தூண்டும் போது கூட அந்த ஹரிதாஸ் தாக்கூருடைய சாண்டிங்கில் அந்த இளமையான பெண் வந்து மாறிடுவாங்க, இனிஷியேஷன் வாங்கிடுவாங்க. 3 நாளில் பக்தரா மாதிரி அவங்களும் சேன் பண்ண ஆரம்பிச்சோம். ஹரிதாஸ் தாக்கூர் எவ்வளோ சேன் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களும் சேன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது. ஆனால் விஸ்வாமித்திரர் அப்படி இல்லையே, அந்த பெண் பின்னால் போயிட்டார் இல்லையா. அதனால அஷ்டாங்க யோகத்தை விட கிருஷ்ண கான்சியஸ் வந்து பவர்ஃபுல். ஓகே, பக்தர் ஆன பிறகு ஒருத்தர் வந்து இம்பர்சனலிசம் எடுத்ததை வந்து சரித்திரமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி லிபரேட்டட் சோல் வந்து பக்தியை எடுத்திருக்காங்க. சுகதேவ கோஸ்வாமிலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, குமாரர்கள்லேருந்து நிறைய பேர் இம்பர்சனலிசம் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் பக்தி எடுத்திருக்காங்க. ஆனால் பக்தர் வந்து ஒருத்தர் சுவைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஓகே, அதனால கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தான் பெஸ்ட்டு அண்ட் இட் கேன் பி ஈஸிலி டன் பை எவ்ரி ஒன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இதை முடிச்சுக்கலாம். இப்போ ஹரணி வந்து பிரசன்ட் பண்ண போகிறான். ஓகே, நம்ம